இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ளபடி பகுதி ஆவல வரக்கூடிய திறனறியும் மனக்கணக்கு மற்றும் நுண்ணறிவு என்ற தலைப்புல 25 கேள்வி. அதுல வந்து மேத்ஸ் வந்து 15 கேள்வி, ரீசனிங் வந்து 10 கேள்வி. அந்த 25 கேள்வியில நான் வந்து என்னுடைய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா, கடந்த பதிவுலாம் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் தலைப்புல ஒரு நிறைய கடந்த 10 வருஷ வினாத்தாள்கள் உள்ள கணக்குகள் போட்டிருப்பேன். உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பரை காமிச்சு போட்டிருப்பேன். அது அதன்படி அதுல இது பர்சன்டேஜ் இப்ப என்ன போறோம்னா, நீங்க பதிவு இனிமேல் வர பதிவுலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ளபடி முதல்ல சிம்பிளிபிகேஷன் தலைப்பு போட்டோம். இப்ப பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் என்ற தலைப்புல இந்த கணக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2018 எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க், பிஓ எக்ஸாம் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கணக்கு. இதுல சில ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் நீங்க கத்துக்கலாம். சில அடிப்படை கணிதம் தெரியாதவங்களாம் இதுல கத்துக்கலாம். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25.6% ஆஃப் 250 பிளஸ் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 119. இது ஆப்ஷன் ஏ வந்து 4225, ஆப்ஷன் பி வந்து 3025, ஆப்ஷன் சி வந்து 2025, ஆப்ஷன் டி வந்து 5625. சரி, இந்த கணக்கு நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க 25.6% ஆஃப் 250 பிளஸ் ரூட்டுக்குள்ள கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 119. இது என்ன பண்ணோம்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 25.6ன்றது தசம எண். இந்த தசம எண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தசம எண்ணை பின்ன எண்ணை மாத்திக்கலாம். நம்ம கடந்த பதிவுல பார்த்திருப்பீங்க. 25.6%. இப்போ 1%னா இங்க பாருங்க, 1%னா ஈக்குவல் டு 1/100. 2%னா சதவீதம்னாலே அந்த நம்பரை 100ஆல வகுத்துடணும். 2/100. 10%னா கடந்த பதிவெல்லாம் போட்டிருப்போம் பாருங்க, 10/100. அது போல இந்த 25.6% எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, 25.6% எப்படி எழுதலாம்னா இங்க பாருங்க, 25.6% ஈக்குவல் டு 25.6 வகுத்தல் 100. புரியுதுங்களா? இதுதான் வந்து 25.6% 25.6 இந்த குறி எடுத்துட்டோம்னா இந்த குறிக்கு பதில் என்ன பண்ணணும், வகுத்தல் 100 போட்டுக்கணும். இப்ப புரியுதுங்களா? இப்ப என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, 25.6 வகுத்தல் 100 இல்லையா? இது வந்து 25.6ன்றது தசம எண். தசம எண்ன்றதுனால இது என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, இந்த புள்ளிக்கு அப்ப எத்தனை ஸ்தானங்குது, ஒரு ஸ்தானம். அப்ப ஒரு ஸ்தானம்ன்றதுனால ஒரு சைபரால பெருக்கி வகுத்துடணும். அவங்க பாருங்க, இன்ட்டு 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்துடலாம், மதிப்பு மாறாது. அதேதான் இங்க 2 ஸ்தானம் இருந்ததுன்னா 2 சைபர் போடணும், 2 ஸ்தானம் இருந்தா 2 சைபர் போடணும். இங்க ஒரு ஸ்தானம்ன்றதுனால ஒரு சைபர், 2 ஸ்தானம் தான் 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்தா மதிப்பு மாறாது. 3 ஸ்தானம் இருந்ததுன்னா 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுத்தாலும் மதிப்பு மாறாது. இதெல்லாம் மேத்ஸ் ரூல்ஸ் தெரிஞ்சுங்க. அப்ப ஒரு ஸ்தானம்ன்றதுனால 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்துறோம். இப்ப பெருனா என்ன வரும், 2560 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனா 256 வந்துடும். 256 வகுத்தல் இந்த 100 × 10 1000. புரியுதுங்களா? இதை பெருக்கிறேன், அங்க பெருக்கி போட தேவையில்ல. வேற 225.6 × 10னா இது பெருக்கினீங்கன்னா அதுக்கு சைபர் வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினா 256 வகுத்தல் 1000 வரும். அப்ப பாருங்க, 25.6% பதில் என்ன போடுறேன்னா 256 வகுத்தல் 1000 போட்டேன்னா இந்த செட்டை அப்படியே போட்டேன். ஏற்கனவே கடந்த பதிவை பார்த்துருப்பீங்க. மேத்ஸ்ல ஓஎஃப் ஆஃப்னா பெருக்கல், அந்த பெருக்கலை போட்டேன். அவ்வளவுதான். அடுத்தது இங்க இருக்கிற 250 இதை போட்டேன். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த பிளஸ் ரூட்டுக்குள்ள இந்த கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். ஈக்குவல் டு 119. இது ஒண்ணும் இல்லை, முதல்ல ஒரு ஸ்டெப்பு தசம எண்ணை வெண்ணெய் என்ன மாத்திருக்கோம், அதற்கான விளக்காங்க போட்டிருக்கேன்.
அதுதான் இது. இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்க, ஈஸியா அடிக்கலாம் பாருங்க. இது பாருங்க, ஒரு 250 250 அது தொகுதி, இது பகுதி. இது பாருங்க, 4 250 1000 முடிஞ்சிச்சா? ஈஸியா அடிச்சுட்டோம். அப்புறம் இங்க பாருங்க, இந்த 4ஆல இங்க அடிக்கலாம். என்ன வரும்? 1 நாங் 4, 5 நாங் 20, இல்ல 6 நாங் 24, 6 நாங் 24, மீதி 1, 4 நாங் 16. ஓகே, அவ்வளவுதான். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வருது? 64 உள்ள சுருக்கிட்டோம், இந்த 3 சுருக்கிட்டோம். 64 பிளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 119. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ரூட் எக்ஸ், எக்ஸின் மதிப்பு வேணும். அதான் கணக்கு. கொஸ்டின் மார்க் என்னவோ அது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். எக்ஸின் மதிப்பு வேணும்ன்றதுனால இந்த எக்ஸ் சம்பந்தப்பட்டதை மட்டும் இங்க வச்சுக்கின்னு மீது என்ன பண்றோம்? ஆளை கொண்டு போயிடுறோம். அப்ப இங்க பாருங்க, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்கிற 119 இங்க இருக்குது, இங்க இருக்கிற 64 ஆண்ட போச்சுன்னா இங்க 64 ஒண்ணுமெல்லாம் பிளஸ் அர்த்தம். கணக்கை பொறுத்தவரையில இங்க ஒண்ணுமே இல்லைன்னா பிளஸ் அர்த்தம். அப்ப 119 மைனஸ் 64. ஓகேங்களா? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 119 மைனஸ் 64. இப்போ கழிச்சு பார்ப்போம். 119ல 64 கழிச்சோம்னா பாருங்க, 119 64 கழிச்சிங்கன்னா 9 4 போச்சுன்னா 5. இங்க என்ன ஆகுது? 11 6 போச்சுன்னா 5, 55 வருது. அப்ப ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 55. ஓகேங்களா? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 55னா இப்போ என்ன பண்ணோம்? நம்மளுக்கு எக்ஸ் வேணும். அப்போ இங்க ஒரு ரூல்ஸ் வருது. இந்த ரூட் அனாண்ட போச்சுன்னா ஸ்கொயர் ஆகும். அதான் இங்க ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். மேத்ஸ் படிச்சு உங்களுக்கு தெரியும். படிக்கலன்னா அப்ப எக்ஸ் ஈக்குவல், ஏற்கனவே பல மாடல் போட்டிருக்கேன். இந்த ரூட் வந்து அனாண்ட போச்சுன்னா இந்த நம்பர் ஸ்கொயர் ஆயிடும். அப்ப 55 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்லாம் தெரியும். இங்க நான் தசம என்ன மாத்தினேன் இல்லையா? தசம என்ன பின்ன என்ன எப்படி மாத்தினேன் சொல்லியிருக்கேன், அது தெரியணும். அப்படியே கழிச்சு வந்தீங்கன்னா இந்த ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ் வேணும்னா இந்த ரூட் அனாண்ட போச்சுன்னா ஸ்கொயர் ஆயிடும். இப்ப வேல்யூ என்ன? 55 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். பெருக்கி போடுங்க. 55 இன்ட்டு 55 பெருக்கினீங்கன்னா 5 25க்கு 5 மீதி 2, 5 25 2 27. அடுத்தது 5 25க்கு 5 மீதி 2, 25 2 27. கூட்டுங்க. 5 7 5 12க்கு 2 மீதி 1, 7 9 1 10க்கு 0 மீதி 1, 2 1 3, 3025 தான் ஆன்சர். இங்க ஆப்ஷன் பி வந்து 3025 தான் ஆன்சர். இது வந்து ஒரு முக்கியமான கணக்கு. இது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் சொன்ன இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பயன்படும். இந்த பதிவை பாருங்க. புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.